ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, காலைல ஏஞ்ச உடனே ஒரு 7-7:30 தான் ஏஞ்சனே. லேட்டாக ஏஞ்சிட்டேன். காலைல பூ இருந்தது, செம்பருத்தி செடியில் பூ வந்து பறிச்சாந்து வச்சேன். எங்கள் அம்மா வந்து வச்சுட்டாங்க சாமிக்கு. இன்றைக்கி கிருத்திகையாம், அதனால் சாமிக்கு படைக்கணும். அதனால் காலையிலே எல்லாத்தையும் ஜாமான் இதெல்லாம் வதக்கிட்டாங்க, பூ வச்சுட்டாங்க. இன்றைக்கி கொல்லிக்கு போக முடில. எங்கள் அப்பா தான் இன்றைக்கி காலைல வெண்டைக்காய் பறிச்சுன்னு வந்தார். ஒரு கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஒரு 7-8 கிலோ அந்தமாரி தான் வந்தது. அதுக்கடுத்தது சாப்பாடு என்னமான்னு கேட்டேன். தோசைன்னு சொன்னாங்க. தோசைக்கு தொட்டுக்க வந்து இன்றைக்கி கூட அதிகமாக கூட தோசை சாப்பிடல. எவ்வளோ ஒரு 3 தோசையோ அந்தமாரி தான் சாப்பிட்டேன். காலைல எனக்கு சாப்பாடு சாப்பிட்றது பிடிக்காது. எப்பயும் தோசை இட்லி அதுமாரி போட்டால் கூட நான் சாப்பிட்ருவேன். ஒரு தொட்டுக்க வந்து தோசைக்கு ஊறுகாய் மிளகா போட்டு ஒரு சட்னி மாரி வச்சாங்க. நல்லா இருந்தது. கத்திரிக்காய் சட்னி மாதிரி வச்சாங்க. கத்திரிக்காய், வெங்காயம், அப்புறம் ஊறுகாய் மிளகா, மோர் மிளகான்னு சொல்லுவாங்க, அதை போட்டு ஒரு சட்னி மாரி வச்சாங்க. நல்லா இருந்தது. அப்புறம் பக்கத்து வீட்டில் இன்றைக்கி இடியாப்பமும் தேங்காய் பாலும் கொடுத்தாங்க, ரவுண்டு. அப்புறம் புட்டு ரவுண்டு இருந்தது. புட்டு ரவுண்டு சாப்பிட்டு நம்ம படிக்கிற வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்றைக்கி பால்ட்டி தமிழ் கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் பால்ட்டி படித்தேன். இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறமா கொஞ்ச நேரம் படித்தேன், அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். ரொம்ப தூக்கமாக வந்தது இன்றைக்கி. அது அப்படியே ஒரு 11 மணிக்கு பார்த்தேன். ஒரு 2 மணி வாக்கில் தான் ஏஞ்சி சரி வேறு எதனா படிப்புன்னு சொல்லிட்டு படித்தேன். பால்ட்டி படிச்சிருந்தேன். பால்ட்டி வந்து என்னன்னா, அது ஒரு இந்திய அரசியலமைப்பு. எப்படிலாம் நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வேறு படிக்கணும். நிறைய இருக்குது படிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுன்னு வரேன். என்னால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமான்னு தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு சிலபஸ் வேறு மாற்றிருக்காங்க தமிழ் எல்லாத்துக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் சேம் தான், பட்டு ஜென்ரல் தமிழ் சிலபஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஈஸின்னு சொல்கிறாங்க சில பேர் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் பார்த்து நம்ம அப்படியே படிக்க வேண்டியது தான். இன்னும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணல. இனிமேல் தான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அப்புறம் எங்கள் வீட்டில் உளுந்து இன்றைக்கி உடச்சாங்க எங்கள் அம்மா. அது உளுந்து வந்து எங்கள் அப்பா வந்து வாங்கின்னு வந்துடுவார். ஒரு வருஷத்துக்கு தேவையானதை வாங்கின்னு வந்துடுவார் கமிட்டியில் போய். அப்புறம் மதிய சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, படைச்சாங்க, கிருத்திகை படைச்சாங்க. சோறு, அப்புறம் குழம்பு, சாம்பார், மாங்காய் போட்ட சாம்பார், மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அப்புறம் வந்து வாழைக்காய் போட்டு ரவுண்டு. நான் மட்டும்தான் சாப்பிடல கடைசியாக, அதனால் ரவுண்டு தான் இருந்தது. அப்படியே சாப்பிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சாயந்தரம் ஒரு வேலை இருந்தது. வண்டி வந்து ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்தது. அதை க்ளீன் பண்ணி வச்சு அதை கொஞ்சம் கிளப்பி பார்த்தேன் எண்ணெய் போட்டு. பரவாயில்ல, வண்டி ரொம்ப நாள் கிளப்பாமல் இருந்தாலும் ஒரு எண்ணெய் போட்ட உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு கிளம்பிடுச்சு. அது கொல்லிக்கு போனேன். சரி காலைல தான் கொல்லிக்கு போகல, சாயந்தரம் கொல்லிக்கு போகணும்னு சொல்லிட்டு சாயந்தரம் கொல்லிக்கு போனேன். எல்லோரும் சாயந்தரம் ஆடு ஓட்டின்னு போய் நிற்கிறாங்க. நான் அப்போ தான் ஒரு 4:30-5 மணி வாக்கில் கொல்லிக்கு வந்தேன். புளியாம்பழம் வேறு உழுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லியிருந்தார். புளியாம்பழம் உழுக்கணும், இன்றைக்கி இல்லை நாளைக்கு. அப்புறம் வெண்டைக்காய் கொல்லி காலைல தான் வர முடியல. சரி சாயந்தரம் வந்தோடனே வெண்டைக்காய் வந்து ஒரே பூச்சடிச்சுன்னு இருக்குது, மருந்து அடிக்கணும். கோரப்புல், வெண்டைக்காய் வந்து ரொம்ப அப்படியே நீட்டாகவும் வரமாட்டேங்குது, ஒடிக்க முடியலையா, கஷ்டமாக இருக்குது. கோரப்புல் வேறு அதிகமாக வளர்ந்துக்குது, அதெல்லாம் களை கொத்தணும். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு என்ன சாப்பாடு கேட்டேன். தோசையும் அந்த காலைல சாப்பிட்டல சட்னி, கத்திரிக்காய் சட்னி மாரி அது வச்சுருந்தாங்க. அப்புறம் மதியம் வச்ச சாம்பார் இருந்தது. அதெல்லாம் நைட்டு தோசை சாப்பிட்டு அப்புறம் தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும்.